எத்தனை வருஷமா ஒரு வீட்டுக்காக நான் ட்ரை பண்றேன் தெரியுமா? எத்தனை வருஷமா ஒரு வேலைக்காக நான் ட்ரை பண்றேன் தெரியுமா? எத்தனை வருஷமா ஒரு பிசினஸ்க்காக நான் ட்ரை பண்றேன் தெரியுமா? எத்தனை வருஷமா என் பிள்ளைக்காக நான் ட்ரை பண்றேன், என் பொண்ணுக்காக ட்ரை பண்றேன். எல்லா முயற்சியும் எடுக்கிறேன் பாஸ்டர், சொல்றதெல்லாம் கேட்கிறேன் பாஸ்டர், யார் என்ன சொன்னாலும் அதை நான் ட்ரை பண்றேன் பாஸ்டர். இந்த இடத்துல என்றாங்க உடனே அங்க போறேன், இந்த இடத்துல என்றாங்க இங்க உடனே போறேன், சொல்றதெல்லாம் கேட்கிறேன். ஆனா இதுவரையிலும் முயற்சி மட்டும்தான் நடக்குதே தவிர ரிசல்ட் ஜீரோ. நான் அற்புதம் பெற்று கொள்ளல. ஆனா அப்படிப்பட்ட முடவர்களுக்கு, அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் அன்னைக்கு இயேசு கடந்து வந்தது போல நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார், இந்த ஆலயத்துல கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார், இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். உன் கையை ஆண்டவர் பிடிக்கிறாரு, உன்னை கர்த்தர் கரத்தோடு அப்படியே சேர்த்து அணைக்கிறத நான் பார்க்கிறேன், உங்களை தூக்கி எடுக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவருடைய ஒரு பெரிய மகிமை நிறைய பேரை தொட்டுட்டே இருக்குது, தொட்டுட்டே இருக்குது. கரங்களை தட்டி, வாலிப தம்பி நான் தான் சொல்றியா, தங்கச்சி நான் தான் சொல்றியா, கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போறாரு. சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடு நீ.